ஆழ்மன சிகிச்சையில் வந்து ஃபிட்ஸை வந்து குணப்படுத்த முடியுமா? காக்கா வளர்ப்புன்னு ஒரு நோய் இருக்குது, அந்த நோயை வந்து குணப்படுத்த முடியுமா அப்படின்னா முடியும். இங்கே பண்ணியிருக்கோமா அப்படின்னா ஆமாம், இங்கே பண்ணியிருக்கோம். நிறைய பேர் என்ன இருக்காங்க அப்படின்னா வந்து குணமாகிருக்காங்க. ஒரு ஒரு 15 வயசு இல்லை ஒரு 20 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அந்த பையன் ஒரு தடவை என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. வந்து இதேமாரி தம்பிக்கு இதேமாரி வந்து ஃபிட்ஸ் இருக்குது, எப்போலேருந்து இருக்குது அப்படின்னா சின்ன பிள்ளைலேருந்தே இருக்குது, என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து எந்த நேரத்துலையும் வந்து அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த பையன் கூடவே தான் இருப்பாங்க. ராத்திரி நேரத்தில் தூங்கினா கூட இவங்களால தூங்க முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு கண்காணிப்பிலே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பையன் என்ன பண்ணுவார், திடீர்னு எழுந்திரிச்சு பாத்ரூம் போவார். பாத்ரூமில் போய் எங்கேயும் கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த பையன் கூடவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கிறாங்க. ராத்திரி நேரத்தில் அவ்வளோதான் அவங்க தூங்க மாட்டாங்க. இதனால் இவங்களுக்கே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வந்து மன ரீதியாக பலவிதமான தொந்தரவுகள் வந்துருச்சு உங்களுக்கு. அதேமாரி ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து படுத்துருந்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா இந்த பையனை காணும். திருப்பி எழுந்துச்சி போய் பார்த்துருக்காங்க. பார்த்தா பாத்ரூமில் என்ன ஆகிருக்கு அப்படின்னா வந்து போயிருக்கான். அங்கே என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு தொந்தரவு அங்கே நடந்து ஃபிட்ஸ் ஆகி என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வந்து மயக்கம் வந்து அந்த பாத்ரூமில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து அந்த தண்ணி தொட்டிக்கு பக்கத்தில் மயக்கம் லேசாக அடித்து அந்த செவத்தில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறார். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் தண்ணி தொட்டி இருக்குது, உள்ளே கூட விழுந்திருக்கலாம் அல்லது ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அப்படியே நின்றுட்டே நிற்கிறான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எதுவும் நடந்திருக்கும். இந்த அம்மா எதிர்ச்சியாக சரி காணுமேன்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்காங்க. பார்த்தா பாத்ரூமில் என்ன ஆகிருக்குன்னா மேலே நிற்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து டக்குன்னு பிடிச்சி கொண்டு வந்து திருப்பி உட்கார வச்சுட்டாங்க. இந்த கண்டிஷனில் தான் இருக்கிறார் அவர். இந்த மாதிரி நிலையில் அவங்க வந்து இரவு பகலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கண்காணிச்சிட்டே இருக்காங்க. உள்ளனா அப்படி தானே இருக்கும் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பையனை கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த பையனுக்கு சிகிச்சை கொடுத்தோம், ஆழ்மன சிகிச்சை. ஃபிட்ஸுங்கிறது அது ஒரு வகையான நோய் தான். அது வந்து உங்களுக்கு வந்து பிரெயினில் போகிற அந்த பிளட் சப்ளை வந்து உங்களுக்கு வந்து குறையும், சமயத்தில் போகாது. அது பல விதமான தொந்தரவுகள் இருக்குது. இன்னும் மன ரீதியாக உள்ளதும் அது இருக்குது. மன ரீதியாக உள்ளதுன்னா வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபிட்ஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அவங்க மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணாலே அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாகிடும். இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து குணப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆழ்மன சிகிச்சையில் என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து இதை வந்து குணப்படுத்தலாம். இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த முறைப்படி நம்ம வந்து சிகிச்சை கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க முழுமையாக விடுதலை அடைஞ்சிடுவாங்க, அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த பையனுக்கு வந்து இதேமாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. இதேமாதிரி படிப்பு சரியில்லை, படிக்கணும், அதாவது வந்து ஞாபக சக்தி இல்லை, படிக்க மாட்டுறாரு, சுறுசுறுப்பு இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இதேமாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு அந்த பையனுக்கு முழுமையாக சிகிச்சை கொடுத்தோம். ஆழ்மன சிகிச்சை முறைப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா சிகிச்சை கொடுத்தோம். முழுமையாக அந்த பையன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வந்து குணமடைஞ்சு வெளியே வந்துட்டார். இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னா வந்து இப்போ அந்த விதமாக எந்த ஒரு தொந்தரவுகளும் இப்போ இல்லை. இப்போ அதுக்கு பிறகு அந்த அம்மாட்ட கேட்டதுக்கு இப்போ நல்லா படிக்கிறான், இப்போ அந்த சிம்டம்ஸே எதுவுமே இல்லை, அது மறந்தே போயிட்டான், அது ஞாபகத்திலே இல்லை, இப்போ தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க. இதேமாரி ஆழ்மன சிகிச்சையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய நோய்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து குணப்படுத்தலாம். அதாவது மருந்து மாத்திரைகளுக்கு கட்டுப்படாத நோய்கள், மன ரீதியாக உள்ளது, தூக்கமின்மை, அப்புறம் வந்து திக்குவாய், இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நெஞ்சு வலி அல்லது வந்து கட்டி, கொழுப்பு கட்டி, அதேமாதிரி எந்தெந்த நோய்கள்லாம் எந்தெந்த நோய் இருந்தாலும் சரி தான் அந்த நோயை மன ரீதியாக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து குணப்படுத்தணும். மருந்து மாத்திரை சாப்பிடணுமானா ஆமாம், சில மருத்துவர்கள் என்ன பண்ணுவோம் சாப்பிடணும், அல்லது ஏற்கனவே எந்த வைத்தியம் அவங்க பார்த்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அதை என்ன பண்ணணும் தொடர்ச்சியாக அதை செஞ்சுட்டே தான் வரணும். கூட அடிஷ்னலாக இதை சேர்த்து செய்கிறப்ப என்ன செய்யும் அப்படின்னா சீக்கிரமாக அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வெளியே வந்துடுவாங்க. இது ஒரு பழங்கால முறை. இது ஆழ்மன சிகிச்சைங்கிறது பழங்கால முறை. ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த குளோரோஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த சிகிச்சையை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ரேஷனே பண்ணுவாங்க. அப்புறம் குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்ச பிறகு இது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இன்னும் அந்த மெத்தட் வந்து இருக்க தான் செய்யுது. அதனால் பலன்கள் வந்து ஏற்படுத்தி தான் இருக்குது. இதேமாரி எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆழ்மன சிகிச்சையில் சரி பண்ணலாம். தேவையானவங்க தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.